ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பெரியண்ணா அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். பெரியண்ணா இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம கேப்டனை பத்தி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது விஜய் சார்னோட மார்க்கெட் வந்து ஒரே ஒரு படத்துல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்த காலம். அப்போ வந்து யார எஸ்.ஏ. சந்திரசேகரன் சார் அணுகிறாருன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் தான் அணுகி என்ன பண்றாருன்னா, என் பையனோட லைஃப் பாதியிலேயே முடிஞ்சிட மாட்டிருக்கு, ஒரு படத்திலேயே முடிஞ்சிட மாட்டிருக்கு, நெகட்டிவ் கமெண்ட் ஃபுல்லா வருது, என் மனசு தாங்கல, 70 லட்சம் ரூபாய்க்கு மேல போட்டு இந்த படத்தை எடுத்தேன், எல்லாமே நஷ்டம். அதனால செந்தூர பாண்டி படம்னு ஒரு படம் எடுத்துருக்க பேர் வச்சிருக்கிறேன், இந்த படத்துக்கு வந்து நீங்க நடிச்சு கொடுத்து கேப்டன் என் மகனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சின காலம் அது. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் நடிச்சு கொடுத்ததுனால விஜய் சாரோட மதிப்பு வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ள கேரக்டர் தான் நம்ம தலைவர். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சூர்யா அப்படிங்கிற ஒரு நடிகருக்கு வந்து ஒரு அடையாளம் வேணும். இப்ப வந்து விஜய் சாருக்கு ஒரு அடையாளம் விஜயகாந்த் சார் கொடுத்தாருல, அதே மாதிரி சூர்யா ஒரு அடையாளம் வேணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்.ஏ. சந்திரசேகரன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சிவகுமார் போன் பண்ணி எஸ்எஸ்சிக்கு வந்துட்ட, என் பையனோட படங்கள் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி தெரியுது, ஒரு ஹிட் வேணும், அதனால வந்து நீங்க எப்படியாவது நீங்க சொன்னா கேப்டன் கேட்பாரு, எங்களுக்காக நீங்க கொஞ்சம் பேசுங்க, என் பையனுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்ல, உடனே எஸ்எஸ்சி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சாரை கூப்பிட்டு, ஓகே எனக்காக என் பையனுக்காக ஒரு படம் பண்ணீங்க விஜய், இந்த சூர்யா பையனுக்காக ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்க, உடனே விஜயகாந்த் சார் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இல்லாத கால் சீட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாருன்னா இறங்கி வந்து கால் சீட் கொடுக்குறாரு. கால் சீட்டு கொடுக்கும்போது விஜயகாந்த் சார் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட நாள் தான் கால் சீட்டு கொடுத்தாரு. ஆனா அந்த டேட்ல அவங்களால முடிக்க முடியல. ஆனா இருந்தாலும் எக்ஸ்ட்ரா நாளுக்கு சேர்த்து இன்னும் நிறைய நாள் நடிச்சு கொடுத்துருக்காங்க, சம்பளமே இல்லாம. இந்த மாதிரிலாம் யாராச்சும் பண்ணுவாங்களா? ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே இன்னைக்கு ஒண்ணு வேணாம், 1 மணி நேரம் ஹெல்ப் பண்ணணும், 1 நிமிஷம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா கூட ஒரு ஏதோ ஆதாயம் இருக்குமா அப்படின்னு பாக்குற இந்த காலத்துல. அப்போ வந்து ஒரு சக நடிகன் வந்து ஒரு வாலிப பையன், ஒரு பையன் வளர்ந்து வர்ற ஒரு நடிகர் வந்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அந்த பையனுக்கு உதவக்கூடிய அந்த மனப்பக்கம் இருக்கு பாருங்க, அது விஜயகாந்த் சார் தவிர வேற யாருக்குமே வராது. அப்படி ஒரு சூப்பரான கேரக்டர் தான் நம்ம கேப்டன். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் படங்கள் முழுக்க பாத்தீங்கன்னா திரைப்பட கல்லூரி மாணவர்கள் தான் எடுத்திருப்பாங்க எல்லா படத்தையும். புதுமுக நடிகர்கள், புதுமுக டைரக்டர் வந்து 54 டைரக்டரை வந்து அவர் அறிமுகப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லுது. அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, எத்தனையோ தயாரிப்பாளர், அதாவது படம் ஓடலன்னு நஷ்டமாயிருக்கலாம், அதாவது கால் ஷீட் இழுத்துட்டு போயிடுச்சுன்னு நஷ்டமாயிருக்கலாம், பட் இந்த கதை சரியில்லைன்னு நஷ்டமாயிருக்கலாம், படம் மக்கள் ஏத்துக்கல அப்படின்னு நஷ்டமாயிருக்கலாம். ஆனா விஜயகாந்த் சார் என்ன பண்ணுவாருன்னா, படம் ஓடலன்னு தெரிஞ்சதுன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை முழுசும் கொடுக்க மாட்டாங்க. விஜயகாந்த் சாருக்கு பாதி தான் கொடுப்பாங்க, இல்லை காவாசி கொடுப்பாங்க, ஒரு செக் கொடுப்பாங்க. விஜயகாந்த் சார் படம் ஓடலைன்னு தெரிஞ்சு அந்த சம்பளத்தை வேணான்ட்டுருவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். ஏன்னா அவனே படம் ஓடாம வருத்துதல் இருப்பான், அவங்ககிட்ட போய் நான் என் சம்பளத்தை கொடுன்னு கேட்டோம்னா அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் உடியா பணம் போயிட்டு போது வெறும் காயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையோ பேர்த்துட்டு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். இப்ப சூர்யாவுக்காக ஒரு படம் வந்து கெஸ்ட் ரோல்ல பண்ணி கொடுக்கணும். ஆனா அவர் கெஸ்ட் ரோல்ல பண்ணல, இந்த படம் ஃபுல்லா பண்ணுவார். இதுல ஓப்பனிங்லேயே சொல்லுவார், சுபையா அப்படிங்கிற ஒருத்தருக்காக இந்த படம் நான் பண்ணித்தரேன். அவர் வந்து கேட்டாரு. அப்ப எஸ்எஸ்சி சார் என்னோட டைரக்டர், அவரும் கேட்டாரு. அதனால இந்த படத்தை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். இந்த படம் வந்து நீங்க வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவார் ஓப்பனிங்ல. இப்ப இந்த படத்தினோட ஸ்டோரிக்குள்ள போனோம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங்ல ஒரு பையனை, ஒரு ஆளை துரத்தி சூர்யா வெட்டுவாரு. அவனை அந்த பையனை கொலை பண்ணிடுவாரு. கொலை பண்ண உடனே போலீஸ் வந்து பிடிச்சிக்குவாங்க. காரணம் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா அம்மாவை துடிக்க கொன்னா, அதனாலதான் அவனை நான் கொன்னேன்னு சொல்றாரு. ஆனா அந்த சீன்ல பிளாஷ்பேக் எதுவும் காட்டுறது கிடையாது. இப்போ வந்து சூர்யா வந்து ஜெயில் கைதியா போயிடுறாரு. 1 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும், அந்த மாதிரி போயிடுறாரு. போன உடனே அந்த ஜெயிலுக்குள்ள வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் எப்பயுமே ஜெயிலுக்குள்ள. அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, ஆடல் பாடலோ இல்ல அவங்க கைதிகளை சந்தோஷப்படுத்துறதுக்கு இனிப்புகளோ இதுன்னு கொடுப்பாங்க. இப்ப அந்த வகையில வந்து அமைச்சரனுடைய ஃபேமிலி வந்து உள்ள வராங்க, எல்லாத்துக்கும் லட்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து இவர் வந்து மியூசிக் போடுறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா, மியூசிக் கிதார் வச்சுட்டு மியூசிக் வாசிப்பாரு. ஜெயிலுக்குள்ள கிதார் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. இப்போ வந்து என்ன மியூசிக் வாசிச்சுட்டு இருப்பாரு. வாசிச்சுட்டு இருந்தோடனே அவங்க பொண்ணு, அதாவது மனசா, இந்த படத்தோட ஹீரோயினி, அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது யார் அது இந்த அளவுக்கு அழகா கிதார் வாசிக்கிறது அப்படின்னு அந்த மியூசிக் எனக்கு கத்துக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பாவான தேவன் கிட்ட சொல்லுவாரு. தேவன் கிட்ட சொன்னோடனே மணிவன் வந்து மாமாவா வருவார் இந்த படத்துல. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து சரி ஓகே, கைதி வந்து என்னோட பர்சனல் விஷயத்துல
கூட்டிட்டு போய் பர்சனல் பர்மிஷனை கூட்டிட்டு போய் தன்னோட மகளுக்கு எப்படியாவது அந்த இசையை கத்துக் கொடுக்க சொல்லணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. மணிவண்ணன் வந்து அவங்க நடுவர் பாத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நடுவில் ஸ்கிரீன் கட்டி அவங்களை வந்து தெரியாமலே வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப இன்னொரு ஒரு கட்டத்துல 2 பேர்த்துக்கும் முகங்கள் தெரிஞ்ச உடனே 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மனசாவும் சூர்யாவும். இப்ப என்ன ஆகுதுன்னா எங்க அப்பா அமைச்சர் சூர்யார் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து கைதி, ஜெயில் தண்டனை ஆயுள் தண்டனை கைதி. இப்ப என்ன ஆகுதுன்னா அவரு சூர்யா வந்து ஒரு விஷயம் பண்றாரு. 2 பேரும் ஊட்டிக்கு வந்து பிக்னிக் கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போனா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. 2 பேரும் எஸ்கேப் ஆனோம், அப்பாவுக்கு தெரிஞ்சோடனே எஸ்கேப் ஆயிடுவாங்க. எஸ்கேப் ஆகி என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் கிட்ட போயிடுறாங்க. விஜயகாந்த் சார் கிட்ட போனா விஜயகாந்த் சார் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஓப்பனிங்ல விஜயகாந்த் சார் வந்த உடனே ட்ரெயினை நிறுத்தி ஒரு கலெக்டரை வெளியே இழுத்து விட்டுவார். அதுதான் ஒரு ஓப்பனிங் சீனே. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க சூர்யா பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுவாரு. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு, கலெக்டரே வெட்டுறாருன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ல போவாரு. அப்பதான் அவரோட பிளாஷ்பேக்கை வந்து சுந்தரராஜன் சொல்லுவார். நாங்கெல்லாம் யார் தெரியுமா, ஏன் அவர் போய் நீ போலீஸ்ல சொல்ல போற, அவர் யார் தெரியுமா, அவர் தான் எங்க ஊருக்கு பெரியண்ணா அப்படின்னு சொல்லுவாரு. அவரோட பிளாஷ்பேக்கை ஓப்பன் ஆகும். அவங்க வந்து அடிமைகளா இருப்பாங்க ஆனந்தராஜ் கிட்ட. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆனந்தராஜ் வந்து ஒரு ஊரையே கல்குவாரியில வச்சு வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு வெறும் கஞ்சி மட்டும் தான் கூழ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் ஒரு கொடுமையான ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏழை மக்கள் எல்லாம் வச்சு. அதே டீம்ல வந்து விஜயகாந்த் சாரும் இருப்பாரு. இப்ப எல்லாம் இதெல்லாம் கதை பின்னாடி வரும். இது அவங்க 2 கல்யாணம் பண்ணி வச்சாரா இல்லையா, தேவன் வந்து என்ன பழி வாங்கினாரா இல்லையா, ஆனந்தராஜனோட பிளாஷ்பேக் என்ன எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த பெரியண்ணனுடைய கதை முழு கதையும் அதுதான். இந்த பெரியண்ணா படம் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா சூர்யா வந்து விஜயகாந்த் சார் காம்பினேஷன்ல வந்து நடிச்சதுனால உண்மையிலே விஜயகாந்த் சார்னுடைய கெரியர்ல சூர்யா நடிச்சதுக்காக சூர்யா உண்மையிலே பெருமைப்படணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய நடிகர்கள் இந்த வாய்ப்பே கிடைக்கல. விஜயகாந்த் சாரோட காம்பினேஷன்ல நடிக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்கு யாருக்கும் கிடைக்கல. சூர்யாவுக்கு கூட கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் மற்ற நடிகர்கள் கூட நீங்க ஈஸியா நடிச்சிடலாம். ஏன்னா விஜயகாந்த் சார் கூட நடிக்கிறது வந்து அது வந்து ஒரு ஸ்பெஷல் தான். நம்மளுக்கு எப்பயுமே விஜயகாந்த் சார்னாவே ஒரு ஸ்பெஷல் தான், அவர் கூட நடிக்கிறது இன்னும் ஸ்பெஷல். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். இப்போ வந்து நம்ம சூர்யானோட நடிப்பை பார்க்கலாம். சூர்யாவோட நடிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு கைதி, ஒரு காதல், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமோஷனல். இதுதான் சூர்யாவோட கேரக்டர். விஜயகாந்த் சார் கேரக்டர்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு கோபக்கார ஒரு முதியவர் வேஷம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடிமையா இருக்கிற சாக்கு மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கிற சாக்கு பை மட்டுமே கட்டிட்டு மேலையும் கீழையும் போட்டிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு அடிமை வேலை செய்யக்கூடிய ஒரு விஜயகாந்த் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாடல்கள்லயும் சரி பிளாஷ்பேக், அதாவது அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு கியூட்டான நம்ம தலைவரை பார்க்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வயசான கேரக்டர். இதுதான் கேப்டனுடைய கேரக்டர். மீனா அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. விஜயகாந்த் சாரோட பேரா நடிச்சிருப்பாங்க. அவங்க வர சீன்லாம் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு, நல்ல ஒரு கலகலப்பா இருந்துச்சு. தேவையில்லாம அவங்க வந்து ஒரு வழி கூட்டு கீழே வந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். அப்புறம் வந்து மானசா, அவங்க தான் இந்த படத்துல ஹீரோயினி. புதுமுகம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருப்பாங்க. ஓரளவுக்கு சுமாரா கிளாமரன் கட்டி ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. மணிவண்ணனை வந்து இடையில பாதியிலே அத்து விட்டுருவாங்க. மணிவண்ணன் வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஆக்டரா ரொம்ப பிடிக்கும் மணிவண்ணன். அந்த படத்துல அவர் வந்து ஒரு சில சீன்கள் வந்தாலும் அவர் ரசிக்கும்படியா பண்ணியிருப்பாரு சுந்தரராஜன் அவரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய சீன்ல வந்து பிரதிபலிப்பாரு மணிவண்ணன். சுந்தரராஜனுக்கு அதே மாதிரி தான் சில சீன்கள் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல தேவன், அவரு தான் இந்த படத்தினுடைய வில்லன், ப்ராப்பரான வில்லன் அவரு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு பிரசன்ட்ல இருப்பாரு. அவர் வந்து ஒரு அமைச்சரா வந்து தன்னோட மகளை வந்து ஒரு கைதி கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணுவாரு. தேவன் வில்லன் விஷயத்துக்கு கரெக்டா ஒத்து போவார். அதுக்கப்புறம் வந்து வினி சக்கரவர்த்தி ஒரே ஒரு சீனுக்கு வந்து இந்த பையனை உனக்கு எதிராக உருவாக்கி காட்டுறான்னு சொல்லிட்டு ஆனந்தராஜனுடைய பையன் தான் விஜயகாந்த் சார், அவர்கிட்டே சவால் விட்டுட்டு போவார் அந்த குழந்தையை தூக்கிட்டு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். மனோரமா அந்த படத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அது கரெக்டா பண்ணி அந்த எமோஷனல் ஆகட்டும், அழுகையாகட்டும், அது சிரிப்பாகட்டும் எல்லாத்தையும் கரெக்டா சூப்பரா பண்ணுவாங்க மனோரமா மேடம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆக்டர் அவங்க. அது போல இந்த படத்துல பீலி சிவம், அவங்க வந்து இந்த படத்துல ஐஜி நடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் வருவாங்க. மற்றபடி இந்த படத்துல வந்து அதிகமா இல்ல. ஏன்னா கேப்டனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு. அதனால எந்த படம் எடுத்தாலும் அவர் வந்து கண்டிப்பா அவருக்கு ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுத்துருவாரு. அது எந்த மாற்றமும் கிடையாது. அது போல இந்த படத்துல வந்து மியூசிக் யாருன்னு நான் சொல்றேன், பரணி அப்படின்னு ஒரு புதுமுகத்தை அறிமுகப்படுத்துறாங்க. இந்த படத்துல ஹீரோனி மானசாவும் அறிமுகம் தான், பரணி அப்படிங்கிற அந்த மியூசிக் டைரக்டர் அறிமுகம் தான். அவர் போட்ட பாட்டு இருக்குதே 6 பாட்டு, தரமான பாட்டு. என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா விஜய் சார் 3 பாட்டு இந்த படத்துல பாடியிருப்பார். தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து அப்படிங்கிற ஒரு பாட்டு, ரோட்டுல ஒரு சின்ன பொண்ணு நடந்து போறாரா அந்த பாட்டு, அப்புறம் வந்து சிம்பனி பாலா சுந்தரமாலா அப்படின்னு ஒரு பாட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வேற இன்னும் நிறைய பாட்டு இருக்கு.
பொள்ளாச்சி மலர் ரோட்டில் அந்த பாட்டு இந்த படத்துல தான் இருக்குது. அப்புறம் தன்னானே தாமரைப்பூ அந்த பாட்டு இந்த படத்துல தான் இருக்குது. இந்த படத்துல வந்து எல்லாமே நிலவே நிலவே சரிகமா பார்த்து நீ பாடு, அந்த 6 பாட்டும் சரி, 6 பாட்டு தரமான ஒரு பாட்டு. உண்மையிலேயே இளையராஜா மியூசிக்கை விட இந்த படத்துல வந்து பரணி போட்ட மியூசிக் தான் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பேர் வாங்கினார். உண்மையிலே இவருக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருந்தா இன்னும் நல்ல மேல வந்திருக்கலாம். சில பேரால அவருக்கு வாய்ப்பு கிடைக்காம போச்சு. இதுக்கப்புறம் அவருக்கு நிறைய படங்கள் இசையமைச்சாரு. அது பார்வை ஒன்றை போதுமே அந்த படமெல்லாம் உண்மையிலே பரணி மியூசிக்கை பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பட்டி தொட்டி எல்லாம் கிளம்பிச்சு இந்த பாட்டு. அது போல அவரோட படங்கள் வந்து பாடல்கள் மியூசிக் நல்லா இருக்கும். ஏன் பயன்படுத்தல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் அவரு. பார்வை ஒன்று போதுமே படம் நல்லா வருது, ஓரளவுக்கு சுமாராக தான் ஓடிச்சு. ஆனா பாடல்கள் பெரிய அளவுக்கு ஹிட்டு, எல்லா பாட்டும் ஹிட்டு. அது போல இந்த படத்துல வந்து பாட்டு எல்லா தரமான பாட்டு, 6 பாட்டும் சூப்பர் பாட்டு. அது போல இந்த படத்துல நடிச்சுக்கிற எல்லாமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. நம்ம கேப்டன் ஒரு படி மேல போய் செம்ம எமோஷனல் நடிச்சிருப்பாரு. கருத்த வண்ணம் வெளுத்த உள்ளம் கொடுக்கும் கையை சிகப்படா, தவறு செய்யும் மனிதருக்கு நம்ம அண்ணன் நெருப்பிடாங்கும் போது கேப்டனோட ஃபேஸை காட்டுவாங்க பாருங்க. அவ்வளவு ஒரு யூஸ் பம்பா இருக்கும் உண்மையில அந்த சீன்லாம். அதெல்லாம் செமையான லைன்ஸ். அதெல்லாம் அது விஜயகாந்த் சாருக்காகவே எழுதுகிற லைனு. கொடுத்து கொடுத்து செவந்தது கை அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது வந்து கர்ணனுக்கு தான் சொல்லுவாங்க அந்த விஷயத்த. அது வந்து விஜயகாந்த் சாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான் நான் இந்த விஷயத்துல சொல்ல விடுறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த படம் வந்து ஒரு செமையான ஒரு கியூட்டான ஒரு அழகான ஒரு காதல் கலந்த ஒரு ஆக்ஷன் டிராமா. அந்த படம் நல்ல டைம் என்டர்டைன்மெண்ட் வேணும்னா நீங்க கண்டிப்பா ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியா நல்ல நல்ல பாடல்களோட கேட்டு கேப்டன் சார்னுடைய படத்தை நீங்க விரும்பி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பெரியண்ணா படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லி நம்புறேன். ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த படம் வெளியாச்சு. நல்ல ஒரு பேர் பெற்ற படம் பெரியண்ணா. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி நான் இன்னும் நிறைய சொல்லணும், டைம் கிடைக்கல. அதனால அடுத்த செக்மெண்ட்ல நான் இது ஒரு விஜயகாந்த் சார் பத்தி பேசும்போது இந்த விஷயத்த நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, ஓகே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தரமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை அணுகவும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.